மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 திருவசனங்கள் 37 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருத தகுதியற்றவர். தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கு ஒருவரை அவர் இறைவாக்கு என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருடைய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோர் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே எப்பொழுதும் எம் வாழ்வில் முதலிடம் பெற வேண்டும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் ஆண்டின் பொதுக்காலத்தின் 13வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய 3 வாசகங்களும் ஒரு அழகான தலைப்பை கொண்டிருக்கின்றன. அதாவது, உன்னுடைய இதயத்தில் முதலிடம் பிடித்திருப்பது எது? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று முதலிடத்தை பெறுகிறது. சிலருக்கு அது பணமாக இருக்கலாம், சிலருக்கு வெற்றியாக இருக்கலாம், சிலருக்கு அவருடைய வேலையாக இருக்கலாம், சிலருக்கு குடும்பமாக இருக்கலாம், சிலருக்கு புகழ், வசதி, இன்பமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலிடத்தை பெறுகிறது. ஆனால் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது முதலிடத்தில் இருக்கிறதோ அவனுடைய முடிவுகள் எல்லாவற்றையும் அதுவே தீர்மானிக்கிறது. அவனுடைய வாழ்வின் திசையையும் அதுவே தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற முன்னுரிமைகள் நாம் யாரை, எதை முன்னிலைப்படுத்தி வாழுகிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு நமக்கு சொல்லுகிறார், வாழ்க்கையிலே இறைவன் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பெற வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எது எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பெறுகிறது. நம்முடைய திருச்சபையிலே ஆயிரம் புனிதர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பொதுநிலையினர் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 2000 ஆண்டுகளாக வாழ்க்கையிலே நாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை முன்னமாக கொண்ட ஆயிரம் மக்களை நாங்கள் சிந்திக்கிறோம். அவர்கள்தான் இன்றும் நிலைத்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் ஒரு சிலரை பற்றி பேசுகிறோம் என்றால், மறையுறையிலே பேசுகிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே பேசுகிறோம் என்றால், அதனுடைய அடிப்படை காரணம் அவர்கள் இந்த உலகத்திலே எதையுமே முன்னிலைப்படுத்தி வாழவில்லை, இயேசுவை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தார்கள். அந்த வகையில் இன்று இந்த இயேசுவை முன்னிலைப்படுத்திய அவருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒருவரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டொமினோஸ் பிட்சா என்கின்ற அந்த ஸ்தாபனத்தை நிறுவியவர்கள் டாம் மொனகன். அவர் 1937ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மிச்சிகன் மாநிலத்திலே பிறந்தார். அவருக்கு 4 வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தையை இழந்து விட்டார். ஆகவே இந்த குடும்பம் மிக கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த 2 குழந்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே மடக்க முடியாத தாய் அவரையும் அவருடைய தம்பியையும் ஒரு கத்தோலிக்க பெற்றோர்களை இழந்த அந்த ஒரு இல்லத்திலே, அருட்சகோதரிகள் நடத்துகின்ற அந்த இல்லத்திலே கொண்டு போய் விடுகின்றார். ஆனால் அந்த இல்லத்திலே இருக்கின்ற அந்த அருட்சகோதரிகள் இந்த டாம் மொனகனுக்கு ஒழுக்கம், செபம், இறை நம்பிக்கை அவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் இறை நம்பிக்கையுடைய விதைகள் அவருடைய இதயத்திலே ஆழமாக விதைக்கப்பட்டன இந்த அருட்சகோதரிகளினாலே. பின்னர் இளைஞனாக இருந்த பொழுது கடன் வாங்கிய பணத்தில் ஒரு சிறிய பிட்சா கடையை வாங்கினார். அயலாத உழைப்பினாலும் விடாமுயற்சியினாலும் அதை உலகத்தின் மிகப்பெரிய உணவக நிறுவனங்களில் ஒன்றாக அவர் மாற்றினார். ஒரு சில ஆண்டுகள் கழிய அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பில்லியனாக மாறினார். பில்லியன் கணக்கிலே அவருடைய வாழ்க்கையிலே பணம் இருந்தது. ஆகவே அவருடைய வாழ்க்கை மாறியது. ஆடம்பர கார்கள், விலை உயர்ந்த கார்கள், உலகத்திலே மிக பெரும் புகழ்,
பணம், அதிகாரமே இருந்தது. எல்லோருமே அவரை பார்த்து வியந்தார்கள். எல்லோரும் சொல்வார்கள், இவருக்கு எல்லாமே வாழ்க்கையில் இருக்கிறது என்று உலகம் சொல்லிய பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே என் உள்ளத்திலே ஒரு வறுமை இருந்தது. ஒரு வறுமை. அந்த வறுமை இந்த ஆடம்பரக்காரர்கள், விலையுயர்ந்தக்காரர்கள், உலக புகழ், பணம், அதிகாரம் எல்லாவற்றினாலும் நிரப்பப்பட முடியாத ஒரு வறுமையை அவர் அனுப்பி கொண்டார். அப்பொழுது அவர் அருட்சகோதரர்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள், எப்பொழுதும் இந்த நற்செய்தியை வாசிக்க வேண்டும் என்று அவர்கள் பயிற்றப்பட்டிருந்தார்கள். ஆகவே ஒரு நாள் அவர் நற்செய்தியை ஒரு நாளும் வாசி கொண்டு போவார். ஒரு நாள் நற்செய்தி வாசித்த பொழுது மார்க்க நற்செய்தி 8:36 அதிகாரம் அவருடைய வாழ்வை தொட்டது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய உயிரியை இழந்து விட்டால் அதன் பயன் என்ன? அவர் சிந்திய தொடங்கினார். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது, ஆனால் வறுமை இருக்கிறது என்று அவர் சிந்திக்க தொடங்கி அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அப்போ அவர் சிந்தித்து பார்த்தார், இவ்வளவு பணம் பொருள் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சிந்தித்த பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் உண்மை புறப்பட்டது. நான் இந்த விடயங்கள் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இறைவனுக்கு என்னுடைய இதயத்திலே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவர் நினைத்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாறியது. வியாபாரத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன், ஆனால் என் வாழ்க்கையின் மையத்தில் எப்பொழுதும் கிறிஸ்துவை வைத்திருக்கவில்லை என்ற உண்மை பிறந்த பொழுது 1992 ஆண்டு தன்னுடைய நிறுவனத்தின் பெரும் பகுதியை விட்டுவிட்டார். எல்லாவது எம்பிக்க தொடங்கினார். பெரும் பகுதியை விட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அந்த செல்வங்களை ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக கத்தோலிக்க கல்வி, இறை நற்செய்தி அறிவிக்கும் ஏழைகளுக்கான பணிகளுக்கும் அவர் அர்ப்பணித்தார். அவர் ஆவே மரியா யூனிவர்சிட்டி என்கின்ற கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இன்னும் தன்னுடைய வாழ்க்கையிலே கோடிக்கணக்கான பணத்தை இந்த கத்தோலிக்க பணிகளுக்கு கொடுத்தார். ஒரு முறை அவர் இவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் பார்த்து கேட்க, ஏன் இவ்வளவு பணத்தை இப்படி கொடுக்கிறீர்கள் சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில் அழகானது. கடவுள் என்னிடம் பணத்தை கேட்கவில்லை, என்னுடைய பணம் கடவுளுக்கு தேவையில்லை, அவர் விரும்புவது என்னுடைய இதயம்தான், என்னுடைய இதயத்திலே அவரை முன்னுக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகிறார். இந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் கடவுள் தான் தந்தார். நான் பெற்றோர்கள் கிடந்த இடத்திலே அருட்சகோதரர்கள் வளர்த்தார்கள். நான் கடன் வாங்கித்தான் இந்த பிட்சா நிறுவனத்தை நிறுவினேன். அதுக்கு பிற்பாடு இறைவன் அருளுக்கு மேல் அருளை தந்தார், கொடைக்கு மேல் கொடையை தந்தார். ஆனால் இந்த கொடையை பிடித்து கொண்டு அந்த கொடையை தந்த இறைவனுக்கு நான் முன்னிடம் கொடுக்கவில்லை. நான் இப்பொழுது முன்னிடம் கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் நான் விற்று இந்த ஏழைகளுக்கும் கத்தோலிக்க பணிக்கும் கொடுக்கின்றேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்கள், இன்றைய 3 வாசகங்களும் இதைத்தான் சொல்லுகின்றன. உன்னுடைய வாழ்க்கையிலே யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? அதாவது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இருந்தால் மற்ற அனைத்தும் தங்களுக்குரிய சரியான இடத்தை அடைந்துவிடும். நாங்கள் மற்ற விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டவில்லை. கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை அமைத்து விட்டால் மற்ற விடயங்கள் எல்லாம் சரியான இடத்தை அடைந்துவிடும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. இன்றைய நற்செய்தி மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை சொல்லுகின்றார்கள் மிஷனரி டிஸ்கோர்ஸ், திருத்துதலுக்கான அனுப்புதல் உரை என்று சொல்லப்படுகிறது. அந்த 10ஆம் அதிகாரம் முழுக்க அதைத்தான் சொல்லுகிறது. அதில் ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற பொழுது ஜேசு சொல்லுகிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்து அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதாவது ஜேசு சொல்லவில்லை என்னுடைய தந்தையிடமோ தாயிடமோ அன்பு கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்றால் விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தாய் தந்தையை மதித்து நட. இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தாய் தந்தையை மதித்து நடக்க சொல்லுகின்ற இயேசு அவர்களை அன்பு செய்ய வேண்டாம் என்று சொல்வேன். ஆனால் என்னை விட அவர்களை நீ அதிகமாக அன்பு செய்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நீ எனக்கு தகுதி இல்லை. இயேசு சிறுவனாக இருந்த பொழுது மரியாவுக்கும் ஜோசப்புக்கும் கீழ்ப்படி நடந்தார். சிலுவையில் மரண வேதனை இருந்த பொழுதும் தன்னுடைய தாயை பற்றி அக்கறை கொண்டு அவரை அன்பு சீடரிடம் ஒப்படைத்தார். ஆகவே இங்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், தாய் தந்தை அன்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. முக்கியமான வார்த்தை என்னவென்றால், என்னை விட அதிகமாக நேசிப்பவன். இந்த சொல்லுதான் இந்த வேதாகமத்திலே மிக முக்கியமான இந்த பகுதியிலே, என்னை விட. ஆகவே புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், இந்த பகுதியை பற்றி சிந்திக்கிற பொழுது, there is an odo amoris,
அன்பின் ஒழுங்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே அன்பு செய்வது பிழை அல்ல, ஆனால் அன்பினுடைய வரிசை சரியாக இருக்க வேண்டும். அந்த வரிசையிலே எப்பொழுதும் கடவுளுக்கு முன்னுரை கொடுக்க வேண்டும். அந்த கடவுளுக்கு நீ முன்னுரை கொடுக்கிற பொழுது, உன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது, குடும்பம் ஒரு கொடை, கடவுளால் கொடுக்கப்பட்டது. திருமணம் ஒரு கொடை, பிள்ளைகள் ஒரு கொடை, வேலை ஒரு கொடை, ஆரோக்கியம் ஒரு கொடை. எந்த கொடையும் அந்த கொடையை அளித்தவரை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுடைய வாழ்க்கையிலே அந்த கொடையை தந்தவிட கொடை அதிகமாக கணிக்கப்படுகிறதோ அப்பொழுது அது ஒரு விக்கிரமாக மாறிவிடுகிறது, விக்கிர ஆராதனையாக மாறுகிறது. ஆகவே இயேசு என்னது சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது நாங்கள் கொடையை தந்தவரை அதிகமாக அன்பு செய்து கொண்டு இந்த கொடைகளை அடுத்த இடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் பாந்தவர்களே, அந்த வாழ்வைத்தான் இன்றைய முதலாவது வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. சூனேம் என்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த ஊரிலே அவள் ஒரு செல்வாக்கு நிறைந்த பெண்ணாக இருக்கிறாள், செல்வம் நிறைந்த பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் அதை பற்றி வேதாகமம் பெரிதாக புகழவில்லை. ஆனால் அது எதை பற்றி போலுகிறது என்றால், அவள் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக கொண்டிருந்தார். ஆகவே தான் ஒரு கடவுளுடைய மனிதர் அந்த இடத்தை போகிற பொழுது, இவர் இறைவனுடைய புனித மனிதர் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே கடவுளுடைய மனிதர் அதனாலே போகிற பொழுது தான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு முன்னிடம் கொடுத்து வாழ்ந்தபடியால் அந்த கடவுளுடைய மனிதனுக்குரிய மரியாதையை கொடுக்கிறார். ஆகவே தான் சொல்லுவார்கள், இறைவனை நேசிக்க தெரிந்தவர்கள் இறைவனுடைய இருப்பை மற்றவர்களிடம் கண்டுகொள்கிறார்கள். ஆகவேதான் இந்த பெண் கடவுளுடைய மனிதரை அங்கே கண்டுகொண்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த முதலாவது வாசகத்திலே மிக தெளிவாக அவர் ஒரு படுக்கை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு மேசி ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு நாற்காலி கொடுக்கிறார், ஒரு விளவை கொடுக்கிறார். விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலே அவருக்கு உணவு கொடுத்த பிற்பாடு அவர் இங்கு தங்கி இருக்கட்டுக்கும் என்று சொல்லி அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். குறிப்பாக ஒரு தன்னலமற்ற சேவையை செய்கிறார். நாங்கள் இறைவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இறைவன் நம்முடைய வாழ்வின் வெற்றிடங்கள் நிரப்புகின்றார். ஆகவே தான் அந்த பெண்ணுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் பிள்ளை செல்வம் இல்லாதபடியால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார், அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது உனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே நண்பானவர்களே, இன்றைய நற்செய்தி அழகாக சொல்லுகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனுக்காக ஒன்றை செய்கிற பொழுது இறைவன் நமக்கு எத்தனையோ கொடைகளை கொடுக்கிறார், சன்மானத்தை கொடுக்கிறார். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இச்சிறியோர் ஒருவருக்கு அவர் என்னுடைய சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுப்பவர் தன்னுடைய கைமாறு பெறாமல் போகார். அவனுடைய வாழ்க்கையிலே இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய பணியாளருக்காக இறைவனுடைய சீடர்களுக்காக ஒரு சிறிய உதவியை செய்கின்ற பொழுது கூட அதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சன்னானம் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை முதலாவதாக கொள்ள வேண்டும். அந்த சூனேம் நாட்டை சார்ந்த பெண் கடவுளை முன்னிலைப்படுத்தினார். நற்செய்தியை சொல்லுகிறார், அவருக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டது, ஒரு பிள்ளையை கொடுக்கின்றார். அதேபோல் நண்பாந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அவர் கொடைகளுக்கு மேல் கொடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். மாறாக இயேசுவை முன்னிலைப்படுத்தாமல் அவர் அந்த கொடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்துகிற பொழுது எங்களுடைய வாழ்வுக்குள்ளே அமைதி இல்லாமல் போகிறது, ஆறுதல் இல்லாமல் போகிறது. ஆண்டவருடைய கொடைகளை நாங்கள் பெறுகின்ற அந்த வாய்க்காலை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடைத்து விடுகிறோம். நான் தொடக்கத்திலே சொன்ன அந்த அழகான பெரும் பணக்காருடைய கதை அதைத்தான் சொல்லுகிறது. இன்று கூட இன்ற மறையுறையிலே நாங்கள் அவரை நினைவு கூறுவோம் என்றால் அவர் பெரிய செல்வந்தர் என்பதற்காக. சில வழி அந்த செல்வத்தையே மையப்படுத்தி வாழ்ந்திருந்தால் இன்று நாங்கள் அவரை பற்றி சிந்திக்க மாட்டோம். பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார் என்று அவருடைய கதை முடிந்திருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்திலே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தபடியால் அவர் இழந்த அமைதியை பெற்றுக்கொண்டார். இன்றும் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கும், இந்த வாரம் முழுக்க எதை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம்? ஒரு நாளில் எதோடு நாங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறோம்? சமூக தொடர்பு சாதனங்களிலா, அல்லது தொலைக்காட்சியிலா, அல்லது என்னுடைய வியாபாரத்திலா, அல்லது போனால் நாம் கண்டிருக்கிற படிப்புகளிலேயோ புகழிலேயோ எதிலே அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய முதன்மையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக இயேசுவை கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஒரு சில நிமிடங்கள் எடுத்து நாங்கள் கேட்டு பார்ப்போம். படைத்தவரை அன்பு செய்கிறேனா? என்னை மீட்டவரை அன்பு செய்கிறேனா?
என்னை அர்ச்சித்தவரை அன்பு செய்கிறேனா? அல்லது போனால் இந்த இறைவன் தந்த கொடைகளை மாத்திரம் நான் அன்பு செய்து ஒரு விக்கிரக ஆராதனையை என்னுடைய வாழ்வுக்குள்ளே கொண்டு வருகிறேனா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் இன்று இயேசுவே உமக்கே முள்ளம் என்று அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்வை மாற்ற முயலுவோம். ஆமேன்.